உண்மை இறுதியில் உயர்ந்து நிற்கும். வாழ்க்கையில் அது உன்னை உயர்த்தியே தீரும். ஆனால் உறவுகள் உன்னை விட்டு அகலும். ஏன், உன் உடன்பிறப்புகள் கூட உன்னை வெறுக்கும். அப்போது நீ கஷ்டத்தை பார்ப்பாய், மனமோ ரணமாய் வதைக்கும். நண்பர்கள் விலகுவர், அயலவர் கூட அறியாதவர் போல் பார்ப்பர். அப்போது நீயோ ஒரு தனித்தீவில் தனித்தே திரிவதனை உணர்வாய். உன் நோவினை உன் நரம்போ உணர்த்திக் காட்டும். தனிமையுன்னை வாட்டும், வாழ்க்கையோ உனக்கு வெறுக்கும். வார்த்தைகள் வாயினுள் அடங்கும், ஆனால் வாழ்க்கையோ உனக்கு வாழப் பழக்கும். அப்போது கண்களை மூடி ஒரு கணம் படைத்தவனை நினைத்து தியானம் செய். வெளிச்சமொன்று உன்னை தேடி வரும். விடியப்போகும் உன் வாழ்க்கையினை சொல்லித்தரும். படைத்தவன் உன்னை தெரிவு செய்து செதுக்கியுள்ளான். இந்த உலகு உனதாக வேண்டுமென்று உன்னால் மாறவே முடியாது. ஏனென்றால் அது உன் பிறப்பு. நீ உன்னையும் தெரிவு செய்யவில்லை. உன் வாழ்க்கையின் பாகங்களை வகுக்கவும் இல்லை. அவன்தான் உன்னை புடம்போட்டு வடித்துள்ளான். நீ வாழ்ந்தே ஆக வேண்டுமென்று. அனைவர் முன்னும் வாழ்ந்தே காட்ட வேண்டும். அப்போது உன் காலம் பொற்காலமாய் உதயமாகும். உயிரொன்று உன்னுள் துடிப்பதனை உனக்கு உணர்த்தியே தீரும். சந்தோஷம் உன்னில் குடிகொள்ளும். சரித்திரம் படைத்திட உள்ளம் விழித்தெழும். வாழ்க்கையின் மறுபக்கம் உன்னை வதைத்தவர்கள் பக்கம் திரும்பும். சிந்திக்கும் காலமாய் அது மாறும். அவர்கள் செய்தவை எல்லாம் அவர்களை சூழ்ந்து நிற்கும். உன்னை தாங்கிய தெய்வந்தான் அவர்களை கைவிடும். உன்னை பார்த்து நகைத்தவர்களை நீ நையப்புடைக்காதே. மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடு. அப்போது நீ மனிதனாயிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவாய். அப்போது உன்னை படைத்த தெய்வமோ உன்னை பார்த்து பெருமை கொள்ளும். உலகிலுள்ள வகுக்கப்பட்ட பட்டங்கள், பெயர்கள், பதவிகள் ஒன்றும் உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவையெல்லாம் நிரந்தரமற்றவை. எப்போது நீக்கப்படும் என்று ஒருவருக்கும் தெரியாது, தெரியவும் வராது. மன்னித்து விட்டோமே என்று அவர்களுடன் இருந்து பந்தியில் அமராதே. ஏனென்றால் அவர்கள் மனமும் குணமும் என்றுமே மாறாதது. மீண்டும் நீ துக்கப்படுவாய், அழிக்கப்படுவாய். விலகி நின்று வேடிக்கை மட்டும் பாரு. ஏனென்றால் இது கடவுளின் ஆட்டம். நீ நிற்க வேண்டிய பக்கம் கடவுளின் பக்கமே, தீய சக்திகள் பக்கம் அல்லவே. இதற்கு பெயர் துரோகம் அல்ல, பழிக்கு பழி அல்ல. ஆனால் நீ இறைவனின் ஆசீரோடு அவருக்கு அருவருப்பு தராதவாறு அவர் உனக்கு தந்த வாழ்க்கை நீ நன்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதாகும். அப்போ மனம் தழும்பும், ஒரு நிலை கொள்ளாது, உறவுகளுக்காக துடிக்கும். எனவே மீண்டும் நீ தியான நிலைக்குப் போ. படைத்தவனை உன் கண்முன் வை. அதற்கு பதில் அப்போது தென்படும். உன்னையே நீயே கேளு. உனது செயலும் முடிவும் சரியென தெய்வம் சொல்லும். அழகிய அமைதியான உபந்தளிக்கப்பட்ட உன் வாழ்க்கையினுள் மற்றவரை கல்லறிந்து கலிகொள்ள இடமளிக்காதே. உன் மனமோ இறையருளாயிருந்து உனக்கு வழிகாட்டும். உன்னை அளித்தவர்களை உன் கனவிலும் பழிவாங்க நினைக்காதே. மன்னிப்பு கேட்டால் மன்னித்துவிட்டு அதையும் கடவுளிடம் சொல்லிவிட்டு நீ அமைதியாய் போய்விடு. இவ்வாறு நீ செய்தால் தெய்வமே உன்னை தேடி வரும், உன்னுடன் வாசம் செய்யும்.